சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. ஏய் என்னாச்சுடி? நான் கால் பண்ணி பேசும்போது வீடை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா, ஆனா ரூமை பார்த்தா நல்லா இருந்த வீட்டை நாசமாக்கி போட்ட மாதிரில இருக்கு. நீ வேற முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு சந்திரமுகி மாதிரில உட்காந்துருக்க. எதுவும் பிராங்க் எதுவும் பண்றியா? சோனி ஒன்னதான் ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஏய் என்னாச்சுடி? ஏன் இப்படிலாம் பேசுற? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு எழுந்துரு. உன்னை பார்க்கவே பேய பார்த்த மாதிரி இருக்கு. எழுந்து. என்ன பார்த்தா உனக்கு பேய் மாதிரி இருக்கும். உன் மனசுல என்னென்ன இருக்கோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருதுல்ல. என்னாச்சுடி உனக்கு? நான் ஒண்ணு பேசினா நீ அதை டபுள் மீனிங்ல புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. ஆமா, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். கையெடு. நீ எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா தெரியுமா? கையெடுடா. பாரு சொல்லி தலையும் புரியாம வாழும் புரியாம பேசிட்டு இருக்காது சொல்லிட்டேன். நானும் அப்பத்துல இருந்து பொறுத்து போனா நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. என்னாச்சு அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் உன்னை எவ்வளவு நம்புனேன் தெரியுமா? ஆனா நீ இப்படி இருப்பனே நான் நினைக்கவே இல்லை. என்னை நம்ப வச்சு நீ ஏமாத்திட்ட. என் வாழ்க்கைய நீ அழிச்சிட்ட. என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்ட. படிச்சேன்னு வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் பேந்திரன் சொல்லிட்டேன். அப்பத்துல இருந்து ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன உன்னை லவ் பண்ணி கல்பமாக்கி நடு ரோட்லயே விட்டுட்டு போனேன். நீ பொண்டாட்டி தானே, நான் நல்லதானே பாத்துக்கிறேன். அதுக்கப்புறமும் ஏமாத்திட்டேன்னு நல்லதானடி போன்ல பேசினேன். அதுக்கப்புறம் என்ன கிறுக்கு பிடிச்சிச்சா? நடு ரோட்ல காதலிச்சு விட்டுட்டு போனாதான் துரோகம். அப்படி என்ன மட்டும் காதலிச்சு விட்டுட்டு போனா நான் உனக்காக போராடி இருப்பேன்டா. ஆனா நீ எனக்கு வேற ஒரு துரோகம் இல்லடா பண்ணிட்டா. வேற ஒரு பொண்ண மனசுல வச்சு என் கூட வாழ்ந்திருக்கேடா. கிறுக்கி என்னை பத்தி A to Z உன்கிட்ட சொல்லிட்டேன். அந்த பொண்ணு என் மனசுல இல்ல, நீ தான் என் மனசுல இருக்க, நீ தான் என் உயிரும் உலகம் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு குப்பை கலர்ன மாதிரி கிளறிட்டு இருக்கிற? நீ எதையுமே மறைக்கல, எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. ஆனா அந்த பொண்ணு யாரு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இந்த அம்மா கிட்ட சொன்னேன்னு அவளை கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவியோ? நீ மட்டும் என்கிட்ட சொல்லிருந்தா நான் அவளை கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க அறிவு கெடுத்தனமா? அது எந்த பொண்ணாந்தா உனக்கு என்ன? அது முடிஞ்சு போன விஷயம், அதை விட்டுறேன். இப்போ நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்ல, எதுக்கு? வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் விட்டுடுவேன். ஆனா அவ என் கூட பிறந்தவளா இருந்தா, அவளை நீ காதலிச்சிருந்தா. என்ன சொல்ற? என்னென்னமோ உளர்ற? நான் உளரல. உண்மை உனக்கு தெரிஞ்சுட்டே நீதான் உளருத, பதறுத. என்ன உண்மை? அப்படி நீ என்னத்த கண்டுபிடிச்சிட்ட? பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க. நான் காதல் வச்ச பொண்ணுதான் உங்க உலகத்திலே இல்லைன்னு சொல்றேன். திரும்ப என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நீ காதலிச்ச பொண்ணு இந்த உலகத்துல இல்ல. அதோ போட்டோல இருக்கே இந்த பொண்ணு தானே நீ காதலிச்ச பொண்ணு. அப்ப இந்த பொண்ணு உலகத்துல இல்லையா? இதுதானே உன்னோட முன்னாள் காதலி? இந்த சிஸ்டர் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? அது இந்த போட்டோ எப்படி உன்கிட்ட? சிஸ்டர் உன் மனசுல வச்சுக்கிட்டு இவளை மறக்க முடியாம உன் தலைவாணி கீழே இந்த போட்டோ வேற. இதுல அந்த கட்டில்ல நான் உன் கூட படுத்திருக்கேன். சுனி நான் அது வந்து என்ன வாய் தடுமாறுதா? நீ வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு நான் உன் கூட சந்தோஷமா தானடா வாழ்ந்தேன். ஆனா நீ என் அக்களை உன் மனசுக்கு நிறைய வச்சுக்கிட்டு என் கூட நீ வாழ்ந்திருக்கா. நீ பேசாத, அசிங்கமா இருக்கு. அது நான் திறக்காத. நான் உன் கூட இந்த ரூம்ல உன் பொண்டாட்டியா தானடா இருந்தேன். ஆனா உன் மனசு நிறைய எங்க அக்கா இருந்தாளா? எனக்கு இதை விட பெரிய அவமானம் வேற என்னடா இருக்க முடியும்? நான் பண்ணது தப்புதான் சோனி. நான் உன்னை ஏமாத்தணும்னு அப்படிலாம் பண்ணல. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்.
ஓ அப்படின்னா நீ பண்ணது தப்புதானே உனக்கு இப்பதான் தெரியுதா? ஏண்டா ஏண்டா ஏன் வாழ்க்கையை அழிச்ச? ஐயோ சோனி, சத்தியமா நான் உனக்கு தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து நீ மட்டும்தான் என் மனசுல இருக்க சோனி. இன்னும் வரையும் நிஜமா ப்ராமிஸா நம்பு சோனி. நீ என்ன முட்டாளாக்க பாக்குறியா? அப்படின்னா எங்க அக்கா போட்டா எப்படி உன் தலைவாணிக்கு கீழே, எங்க அக்கா டைரி எப்படி உன் ட்ரெஸ்ஸுக்கு கீழே, அப்போ உன் மனசுல என்ன எங்க அக்கா இருக்கதானே செய்யறா? ஐயோ சோனி, மன்னிச்சிரு சோனி. உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு கூட எனக்கு தெரியல. நான் உங்க அக்காவை காதலிச்சேனா, ஆனா நான் உங்க அக்காவை தான் காதலிச்சேன்னு நான் உங்ககிட்ட சொன்னா நீ என் கூட சந்தோஷமா வாடுவியா இல்ல சந்தோஷமா வாழதான் முடியுமா? அதனாலதான் சோனி மித்தது எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். நான் காதலிச்சது உங்க அக்கான்னு தவிர மீறி எல்லாமே உங்ககிட்ட சொன்னேன். இத சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லையா? அப்போ அந்த மேடையில தாலி கட்ட வந்தது எங்க அக்காவதான். மாத்தி தாலி கட்டி என் வாழ்க்கையை நீ அழிச்சிருக்கா. அப்பவே சொல்லி தொலைய வேண்டியது தானடா. அது எதிர்பார்க்காம அப்படி ஆயிட்டு. நீங்க ரெண்டு பேரும் ஆடின காதல் ஆட்டத்துல இடையில நான் மாட்டிக்கிட்டேனா? ஏண்டா ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அந்த தாலியை கழட்டி உன் மூஞ்சில வீசி உங்க ரெண்டு பேரையும் நானே சேர்த்து வச்சிருப்பேனடா. ஏண்டா என் வாழ்க்கையை அழிச்சிட்டா இப்படி? அறிவு கட்டுவ மாதிரி பேசாத சோனி. தெரியாம உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன் தான். ஆனா என்னால உன் லைஃப் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு உனக்கு தாலி கட்டின அடுத்த நிமிஷமே உங்க அக்காவை என் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன். அடுத்த நிமிஷமே உன்னை என் பொண்டாட்டிய மனசுல வச்சுட்டேன்டி. உனக்கு புரியுதா இல்லையா? என் வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு நீ எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டியா? நான் உன்கிட்ட வாழ்க்கை பிச்சை கேட்டேனா? ஐயோ சோனி, உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு கூட தெரியல. இப்ப என் மனசுல யாரும் இல்ல, நீ மட்டும்தான் சோனி இருக்க. என்ன நம்ப வச்சு நல்லா ஏமாத்திருக்காடா. ஒவ்வொரு விஷயத்துல என்ன முட்டாளாக்கிக்கிட்டே இருந்திருக்கா. சோனி, என் மனசு ஃபுல்லா நீ தாண்டி இருக்க. அப்புறம் எப்படி நான் உன்னை நம்ப வச்சு ஏமாத்துவேன் சொல்லு? பாரு அதுலயே நீ என்ன ஏமாத்துற. மனசுக்குள்ள நான் இருக்கனா? அப்படின்னா நெஞ்சில குத்திருக்கிய அந்த எக்ஸ் டாட் அது எங்க அக்காவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தானடா. அதுலயே நீ என்ன ஏமாத்திருக்கியே. சோனி, அது வந்து சோனி நானா யா சந்தியா. சோனி சாரி சோனி. இனி நீ என் பேரை சொல்லி கூப்பிடுறது கூட உனக்கு ரைட்ஸ் கிடையாது. இனி என்னோட உனக்கு எனக்கும் எதுவும் கிடையாது. ஏய் என்னடி என்னென்னமோ சொல்ற? நான் என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பே அது மட்டும்தான் சோனி. என் பொண்டாட்டியா இருந்து என்ன மன்னிச்சிரு சோனி. சாரி. நீ என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்லாத. அந்த வார்த்தைக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ அப்படி சொல்லாத. நீ சொல்ற ஒரு வார்த்தையும் என்ன உயிரோட கொல்லுது. ஆனாலும் இந்த வழியெல்லாம் நான் தாங்கிதான் ஆகணும். ஏன்னா அந்த வழியை உனக்கு கொடுத்ததே நான் தானே. நீ எனக்கு கிடைச்சது பெரிய பொக்கிஷம் நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அந்த காதலுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. இனி நான் உன் கூட வாழ மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்னை விட்டு போக போறியா? போகாத சோனி, தயவு செஞ்சு போகாத சோனி. என்னை தண்டிக்கணும்னாலும் சரி, நான் அடிக்கணும்னாலும் சரி, என் கூடவே இருந்து எதுனாலும் என்னை கஷ்டப்படுத்து ப்ளீஸ். ஆனா என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத சோனி. விஷயம்லாம் இவளுக்கு தெரிஞ்சு இவ்வளவு கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சும் என்கிட்ட இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா எனக்கு இந்த விஷயம் தெரியும்போதுல எவ்வளவு வலிச்சிருக்கும். புரியுது சோனி. ஆனா நான் மட்டும் என்ன சந்தோஷமா இருந்தேன். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிடுமோன்னு தான் ஒரு விஷயமா பயந்து சேர்த்துக்கிட்டு தான் இருந்தேன் சோனி. இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிடலான்னு பார்த்த வாய் வரையும் வரும். ஆனா நான் உங்ககிட்ட சொல்லிட்டா நீ இந்த முடிவை தானே அப்பவும் எடுத்துருப்பேன்னு அந்த பயம் தான் சோனி என்ன தடுக்கும். அதனாலதான் சொல்லல. புருஷன் முண்டாட்டிக்குள்ள எந்த ஒளியும் மரமும் இருக்கக்கூடாது அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன்லடா. ஆனா நீ எங்க அக்காவை காதல் விஷயத்தையே என்கிட்ட மறைச்சிருக்கானா? இன்னும் எவ்வளவு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா? என்னால தாங்க முடியல. மேலினா உன் கூட வந்தா அது எனக்கு தாண்டா அசிங்கம். சோனி, இதை சொல்லாதது என் தப்புதான். ஆனா இந்த விஷயத்தை தவிர நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணவும் மாட்டேன் சோனி. ப்ளீஸ் சோனி புரிஞ்சுக்கோ. நம்பிக்கைய முழுசா கொண்டுட்டு இப்போ என் கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறியா? மனசு ஒண்ணும் கல் இல்ல, அது உடஞ்சி சதறி போச்சு. நீ என்ன வேணாலும் என்ன திட்டு சோனி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் உன்னை உண்மையா மனசார லவ் பண்றேன் சோனி. அது உண்மைதான். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிட்டான்னு மட்டும் சொல்லாத சோனி. நீயும் குழந்தையும் தான் என் உயிரும் உலகம் எல்லாமே. நான் உன்னை விட்டுட்டு போறதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். நீ என் பக்கத்துல
ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு சோனி. என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்கிற நான் உன்கிட்ட எப்படியாவது ப்ரூவ் பண்றேன். ப்ளீஸ் சோனி, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. முடியாது. சில காயங்களுக்கு மருந்து கிடைக்கும், ஆனா சில துரோகங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ எனக்கு உன்னை விட்டு விலகி இருக்கிறது தான் ஒரே நிம்மதி. சோனி, நீ இல்லாம என்னால வாழ முடியாது சோனி. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத சோனி. நான் உன் நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டேன் தான், ஆனா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு சோனி. ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு வேற கொடுக்கணுமா? உடைந்த கண்ணாடி எப்படி வேணாலும் ஒட்ட வைக்கலாம், ஆனா அதுல விழுந்த விரிசல் மறையாது. அதே மாதிரி தான் என் மனசும் இப்ப சுக்கு சுக்கா உடைச்சு கிடக்கு. உன்னால ஒட்ட வைக்க முடியும், ஆனா அதை மறைக்க முடியுமா? என்னால உன் கூட வாழ முடியாது. என்னை விட்டுடுடா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியல. எல்லாம் கடந்து போகும், நானும் வாழ பழகிக்கிறேன். நான் போறேன். சோனி, என்னை விட்டு போறியா? நம்ம குழந்தை நான் ஒன்ன மட்டும்தான் வெறுக்கிறேன், குழந்தை இல்ல. நாங்க போறோம், அப்பதான் துரோகத்தோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். மறக்க முடியவில்லை, அவனுக்கு வலிகள் தெரியவில்லை, மனது தாங்கவில்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்கள் இமயம் மூடிக்கொண்டேன், கனவில் வந்து சோனி. ராமு, ரகு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்கல. ஆமா, அந்த சில்லாட்ட ரகு கோபப்படுற மாதிரி ஏதாச்சும் சொல்லிருப்பா, அதனால அவன் கத்துவானா இருக்கும். இல்லையே, ரகு ஒரு நாள் நம்ம மருமகளை குரல ஊத்தி எல்லாம் திட்டவே மாட்டானே. அவன் கோபப்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க, அதனால கத்துவானா இருக்கும். சோனி சோனி ப்ளீஸ் சோனி போகாத. இல்ல ராமு, அங்க ஏதோ பிரச்சனை மாதிரி தான் தெரியுது, நான் போய் பாக்குறேன். பிரச்சனையா? அவியன்றதுக்குள்ளயா என்னவா இருக்கும்? இப்ப பெட்டியை தூக்கிட்டு நீ எங்க போற? நான் போறேன். போறியா? எங்க? நான் போறேன். ஏம்மா, இப்ப நீ எங்கமே போற? அதான் உங்க வீட்டுல நாங்க சோனிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் குடும்பமா கோயிலுக்கு போலான்னு சொல்லியாச்சு. அவியலும் போயிருப்பாப்லமா, நீ இப்ப எங்க போற? நான் எங்கேயோ போறேன், நீங்க உங்க பையன்கிட்ட கேளுங்க. மூஞ்ச தூக்கிட்டு போறேன் போறேன்னு சொல்றா. சாப்பிடறதுக்கு எதுவும் கேட்டாலோ? நீ வாங்கி கொடுக்கலையா? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. அப்பனா அவ அம்மா கூட கோயிலுக்கு இவள அனுப்பல, நீ கோவத்துல சண்டை போட்டு போறாளோ? அதுவும் இல்லம்மா. எதுவுமே இல்ல இல்லன்னு மட்டும் சொல்ற, அப்புறம் எதுக்கு உன் ஒய்ஃப் பேக்க தூக்கிட்டு எங்கேயோ போற மாதிரி ரெடியா இருக்காங்க? அது வந்து என் கூட சண்டை போட்டுட்டு கிளம்புறானா? ஆமா, அவன் கூட சண்டை போட்டுட்டு கிளம்புற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? உங்க பையன்கிட்ட கேளுங்க. என்னம்மா, எது கேட்டாலும் அவன்கிட்ட கேளுங்கன்னு சொன்னா என்னம்மா நாங்க நினைச்சுக்கிறது? உங்கள யாராவது ஒருத்தர் சொன்னாதானே என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஆமா, உங்க பையன் பண்ண துரோகத்தை என்னால சொல்ல முடியாது, நீங்க அவன்கிட்ட கேட்டுக்கிடுங்க. போகுமா? என் பையன் உனக்கு பண்ணனா? என்னடி உளறுதா? நீங்க உங்க பையன்கிட்ட கேளுங்க. ரகு, என்னடா பண்ணி தொலைஞ்ச? இந்த பொண்ணு இப்படி அழுந்துகிட்டே வீட்டுக்கு விட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு? நான் தான் அன்னைக்கும் உங்ககிட்ட சொன்னேன்லண்ணா, என் பாஸ்ட் லைஃப் பத்தி சோனிக்கிட்ட சொல்ல போறேன்னு. நீ தான் என்னமோ மயிறு மாதிரி ஆசைன்னா நீ சொல்ல வேண்டாம் சொன்ன, உங்க பகலுக்கு பிரிஞ்சு போயிட்டோன்னு சொன்னல, இப்ப அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. என் பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணான்னு உனக்கு தெரியல? அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப ஏன் அதை புடிச்சுக்கிட்டு தொங்குறா? லவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாரும் ஒரு கட்டத்துல ஏதாச்சும் ஒரு லவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரிதான் இது நான் பெருசா எடுக்கல. ஆனா அவர் யார லவ் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரகு ஒரு பொண்ணு லவ் பண்ணானே எங்க கிட்ட சொன்னாந்தாமா, அப்புறம் சடனா உன்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்தன அந்த பொண்ணு நீ தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம்.
ஆனா நீ சொல்றத வச்சுதான் தெரியுது அந்த பொண்ணு நீ கிடையாதுன்னு. சரி அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அது போய் தொலைஞ்சிட்டு இவன் கூட நல்லா தானே வாழ்றான். இப்போ உனக்கு என்ன? அவ்வளவுதான் செய்யறான். ஆனா அவன் லவ் பண்ண பொண்ணு யாரு? என்னடா எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? எல்லாம் தெரிஞ்சிடுச்சுண்ணா. போச்சு போ. எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம் அதே தெரிஞ்சிடுச்சா? என்னடா பண்ணி தொலைஞ்ச? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா? அம்மா வந்ததுல இருந்து அந்த பொண்ணு யாரு தெரியுமான்னு கேட்கிய. அவன் என்ன பெரிய கிளியா போட்டுறாவா? அது யாருன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே? அது அது வேற யாரும் இல்ல, உங்க பையன் முதல்ல காதலிச்ச பொண்ணு என் அக்கா. என்னமா சொல்ற? மூத்த மக சந்தியாவா? ஆமா மாமா, அவதான். உங்க பையன் என்கிட்ட போய் சொல்லி இவ்வளவு நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. நினைச்சேன், அப்பமே நினைச்சேன். 2-3 தடவை உங்க பையன் ரகு இருக்கானான்னு வீட்டுக்கு வந்தா. யாருமான்னு கேட்டதுக்கு கூட வேலை பாக்குற பொண்ணுன்னு வேற பொய் வேற சொன்னா. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ள இப்படி ஒரு மேட்டர் போயிருக்கு. அம்மா நீங்க வேறுமா, என் வாழ்க்கையே கேள்விக்குறியில இருக்கு. இதுல நீங்க ஒருத்தங்க. அம்மா சோனி சாரிம்மா, என் மேலதாம்மா தப்பு. நீங்க கல்யாணம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தப்பவே ரகு உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லான் தான் வந்தான். நான் தான் வேண்டாம், உன்னால இந்த பொண்ணு வாழ்க்கைக்கும் பிரச்சனை அந்த பொண்ணு வாழ்க்கைக்கும் பிரச்சனை, அதனால நீ இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழு அப்படின்னு நான் தாம்மா சொன்னேன். என் மேலதாம்மா தப்பு இருக்கு, என்ன மன்னிச்சிருமா. நீங்க சொன்னாலும் இவருக்கு என்ன அறிவில்லையா? அக்காவை காதலிச்சுட்டு தங்கச்சி கூட வாழ போறமணி கொஞ்சம் கூட மனசாட்சி இவருக்கு குத்தலையா? என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்லாண்ணா. சொல்லியிருக்கணும்டாமா. நான் வேண்டான்னு சொல்ல போய் தான் அவன் சொல்லல. அவன் மேல எந்த தப்பும் இல்லம்மா, தப்புலாம் என் மேலதான். அண்ணா நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவர் பண்ணது தப்புதான். என்னால இனி உங்க தம்பியோட சேர்ந்து வாழ முடியாதுண்ணா. நான் போறேன். இன்னுமா இந்த நேரத்துல வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு போறேன்னு சொல்றியம்மா? எங்கம்மா போவ நீ? போறேன், எங்கேயோ போறேன். ஆனா உங்க பையன் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன். ஆமா போறேன்னு சொல்றியே, நீ போயிட்டா உங்க வீட்டுல வந்து கேட்ட என்ன பதில் சொல்றது? இதனால அவனும் கஷ்டப்படுவான். என் பையன் ரகு, அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? நீங்க கேட்டவோட உண்மையை சொல்லண்டாட்டே. நானும் இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். எங்க அக்கா எனக்கு தெரிஞ்சு துரோகம் பண்ணாலோ தெரியலையே எனக்கு தெரியாது. ஆனா எங்க மாமா கூட எங்க அக்கா சந்தோஷமா வாழணும். அதனால நான் இந்த விஷயத்தை வெளியே யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னம்மா, உங்க அக்கா சந்தோஷமா தானமா இருக்கா? நீயும் நம்ம வீட்லயே இருக்க வேண்டியதானம்மா? மாமா, நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. உங்க பையன் என்கிட்ட ரொம்ப பொய் சொல்லியிருக்காரு. எங்க அக்காவை காதலிச்சு நீ உண்மையை சொல்லியிருந்தாவோட நான் கொஞ்ச நாள் கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கூட நான் சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். ஆனா உங்க பையன் முழுக்க பொய் சொல்லியிருக்காரு. அவரோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன். சாரி, நான் கிளம்புறேன். நான் காதலனே வேறு எல்லாம் வெறும் வேஷம் என்பேன் வெறும் வேஷம் என்பேன். காலம் யாவும் நீதானே, இந்த காலம் வந்தால் வெல்வேனே. சோனி நான் தான் சாரி கேக்குறல. சோனி ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ணணும் சொல்லு? நான் சாகணும்னா கூட சொல்லு, நான் சாகுறேன். ஆனா என்னை விட்டு மட்டும் போகாத சோனி. உங்க அக்கா உங்க மாமாவோட நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறல்ல சோனி, ஆனா நீ ஏன் என்ன பத்தி யோசிக்கவே மாட்ற? அக்கா வேற, புருஷன் வேற. அக்கா வருவா போவா, ஆனா புருஷன் காலம் உள்ள கூட இருக்கிறவன். அவன் துரோகம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நான் தான் பண்ணது தப்புன்னு சொல்றேன்ல சோனி, ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? சாரி சோனி, நீ போக கூடாது, நான் உன்னை விட மாட்டேன். நீ என்னை இப்படி கட்டாயப்படுத்தினா நான் இங்கேயே என் உயிரை விட்டுருவேன். என்ன போக விட்டா ஏதோ ஒரு மூலையில நானும் என் குழந்தையும் உயிரோட இருப்போம். நான் சாகவா இல்ல போகவா? என் பொண்டாட்டி என் குழந்தைய என்ன விட்டுட்டு போறாங்கம்மா, போறாங்க. நீ அழாதப்பா, அவ எங்கேயும் போக மாட்டா. இங்கதான் எங்கேயாவது இருப்பாப்பா. நாங்க போய் கூட்டு வந்துடும். நீ எதுவும் கவலைப்படாதப்பா. அவளை திரும்ப கூப்பிட்டா அவ தப்பான முடிவு எடுத்துவேன்னு சொல்றாளேம்மா. வேண்டாமா, நீங்க கூப்பிட வேண்டாம். எங்க இருந்தாலும் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதுமா, போதும். என்னங்க என் புள்ள எப்படி அழுகுறான்னு பாருங்க. என் புள்ள வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அடைஞ்சு போறத என்னால பார்க்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மு அழாதாமு, அதெல்லாம் நம்ம பிள்ளைய அப்படியே விட்டுருமா, அதெல்லாம் பார்த்துக்கலாமோ, நீ கவலைப்படாதாமு. தம்பி அழாதடா. அண்ணா
என்னை விட்டு என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் போறாங்கண்ணா. என் உயிரே போன மாதிரி இருக்குண்ணா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சடுக்க முடியாத கபோதி மாதிரி உட்கார்ந்துருக்கண்ணா. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குண்ணா. ரகு ரகு, நீ ஃபீல் பண்ணாத. உன் ஒய்ஃபுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் உன்னை விட்டு அவங்களுக்கு போக மனசே வராது. அவங்க திரும்பி வந்துருவாங்க. நீ வேணா பாரு. நீ ஃபீல் பண்ணாத. என்னை விட்டு செல்லாதே எந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே, உன்னை மட்டும் நேசித்தேன் இது உண்மை. இன்னும் ஏன் இந்த ஊடல் என் உயிர் காதலை உந்தன் ஆதோரம் ஒரு முறையாவது சொல்ல நீ வேண்டும். எந்த ஆசை முத்தங்கள் உன்னை சேருமா, இல்லை காதல் யுத்தங்கள் இன்னும் நேருமா. உந்தன் கண்ணில் சிந்தும் நேரம் ஏனடி,